இப்பவும் சொல்றா அப்பவும் சொல்றா. நீ சிரி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமான் இருக்கும்போது ஒரு தடவை சிரிடா, டேய் சிரிடா. அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ பொய்ன்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றா. டே நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா AK-74 சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான்டாடா. டே எங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்குடா, என் தலைவன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்கிட்ட என்ன தெரியுமாடா, சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்பாரு. நல்லா இருக்கன்னா ரொம்ப சுவையா இருக்குண்ணா, இது அங்க போய் சொல்லணும் என்ன. அதுக்கு தாண்டா என்னை பக்கத்தில் வச்சு என் தலைவன் படிப்பிச்சான். என் தலைவன் யார், என் இனம் எப்படிப்பட்டது, எங்கள் போராட்டம் எதற்கு தொடங்கியது, இந்த தேசிய இனத்துக்கு இந்த தேசத்தின் தேவை என்ன, அதற்கு நாங்கள் கொடுத்த விலை என்ன. நீ ஒரு பணத்தை கொடுத்து விலையை கொடுத்த பொருளை வாங்குவாய், நாங்கள் விரும்பிய விடுதலைக்கு உயிர்களையாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த விடுதலையை வாங்கவில்லை. விட்டு விட்டு போய்விடும் என்று நினைக்காதே. என் தலைவனின் இடுப்பிலே இருக்கிற துவக்க ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவனுடைய பிள்ளைகள், அவன் அந்த விடுதலைக்கு துவக்கை தூக்கினான், அவன் பிள்ளைகள் வாக்கை தூக்கி இன்னொரு தாயினிடத்தில் அதே விடுதலையை வென்று முடிப்போம். ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் அவன் பிள்ளைகள் வென்று முடிப்போம். சொல்லுவான், ஆமக்கரி அங்க போய் சொல்லு, பண்டிகரி அங்க போய் சொல்லு. கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்கும் போது ஒரு துப்பாக்கி, இது AK-74. அவர்கிட்ட இருக்கு ஒரு பழக்கம். இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாதிரி ஒரு அறிஞன் இனி இந்த இனத்தை பார்க்க மாட்டான். ஏன், பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவனடா, தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவன் அவன். அது கொடுங்க, அதை கொடுங்க, உங்க இதை கொடுங்க. எங்க அண்ணன் நடை சேர்ந்தவர் சக் 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 சக்னு பிரிச்சு இங்க பத்தியலா. இது ஜெர்மன். இது வந்து 1998 இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் விசை வந்து இங்க பாருங்க 36 குண்டுகள் இதுல போடலாம், இதுல 40 போடலாம். இப்படி உலகத்தில் 5 நிமிஷம் மாட்டி திருப்பி நாங்க போட்டு சுடுங்க, பயந்துருவனி. கடைசியா எங்க கடாவி, நாங்க 2 பேரும் ஒரு வயசு ஆளுங்க. இங்க நாற்காலியை போட்டு என் தலைவன் உட்கார்ந்து என் தம்பி சுடுறத பார்த்துட்டு இருக்காப்ல, சரியா வரல. நெஞ்சில சுட்டா தாண்டா 10, கீழே மேல கீழே போச்சுன்னா 8, 9, 6, 7. எனக்கு 7க்கு மேல போக மாட்டுது. பார்த்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. படையினா அப்படின்னு எடுத்துன்னு பாடுறா, இந்த தானே இருக்காரு, இங்க இருந்து சொல்லலாம்ல. கடாவி கிட்ட போறாப்ல, கிட்ட போய் கீழே குனிஞ்சு அண்ணன் வந்து விசையை டக்கு டக்குன்னு அழிக்கிறாருன்னு தலை கவுந்துக்கிறதுன்னு. இப்படி நீங்க சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது, டிஷ்யூ அவ்வளவு சொல்ல முடியாது. அது தலை கவுந்துக்கிறோம். அது வந்து அப்படி சொல்லுவோம், எந்திரிச்சேன். சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு, இங்க என்ன பிரச்சனை இருக்கு. நான் அப்பதான் இந்த எவன ஒருவன்ல இந்த மாதவனை சுட்டிருக்கேன் அந்த படத்துல, அதை பார்த்திருக்காரு. அது சொல்றாரு, அப்படி பண்ணக்கூடாது, விசையை வந்து இப்படி பிடிச்சு இப்படி மெதுவா அழுத்தினா அதுவா போய் அடிக்கும். உங்களுக்கு விரல் வலிக்கல வரைக்கும் எங்கையே பிடிச்சுக்கிறங்க, இப்படி பண்ணுங்க, அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா அண்ணா, இப்ப கொடு விசை அடிங்க, அடிச்சா அவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது 10 சிங்களம் படம் வச்சிருப்போம். அங்கிருந்து சுடணும் 1, நாங்க இந்த போய் 2, திருப்பி இங்க வரணும். நம்ம பெரிய சிம்பாடி கராத்தே பிளாக் பெல்ட்டுங்க. நான் போனேன் ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு 4 தள்ளிட்டுது, மூச்சு வாங்கிட்டது. அப்புறம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, பேச்சு கொடுத்து அண்ணா கொடுக்கும்போது AK-74 சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகும், அரிசி மாதிரி தான் தோட்டா இருக்கும். இங்க ஒரு புள்ளி தான் தெரியும், முதுகுக்கு பின்னாடி எது இருக்காது, இப்படி போயிடும். இதை விளக்கிட்டு சுடுங்கன்ட்டு உட்கார்ந்துருக்காப்ல. சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது, ரஷ்யால AK-47 இருந்தது ராணுவத்துல, அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்ப ராணுவத்துக்கு இந்த 74 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிட்ட இருக்குது, இந்தியாவில இல்ல, உலகத்துல எங்கேயும் இல்ல, ரஷ்யாலையும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சுடுங்கன்னு உட்கார்ந்துருக்காரு. நான் 4 தடவை 2 தடவை சுட்டுட்டு சோர்வாயிட்டேன். எங்க அண்ணன் அண்ணா இப்ப நம்ம கிட்ட இருக்க பிற வேற எங்கேயும் இல்லைன்னா, ஆமா அப்ப இந்தியாவில் இல்லையே, இங்கதான் இருக்கு. அப்ப இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன், இல்லைன்னா அப்படின்னு எங்கால. ஆமா, அதை இங்க சொல்லாதிய,
அங்க போய் சொல்லுங்கன்னாரு. சொன்னாரு, சொல்றேன்டா. ஆமாடா, AK-74 சுட்டேன். ஏடா, உங்களை மாதிரி 60 வருஷமா பொய் சொல்லி புளிய பிழைக்கிற பிச்சைக்கார பைய கூட்டத்தில் வந்தவன் நினைக்கிறான். ஏய் போடா. நானும் உன்னை நேசிக்கிறேன். காதலுக்கு பரிசா அவர் ஓட்ட போட்டு மைக்கில். இவங்க மாதிரி ஒரு கூட்டம் பொய்யா பேசி கற்பிச்சு விட்டுருவான்.